நம்மால் கடலை பார்க்க முடியுமே தவிர அதன் கீழ் ஓடக்கூடிய அதிக சக்தி வாய்ந்த நீர் சுழற்சிகளை பார்க்க முடியாது. அதுதான் ஓசேன் கரண்ட்ஸ், கடல்சார் சுழற்சி. ஆனால் இந்த நீர் சுழற்சி இயங்கும் முறை என்ன தெரியுமா? கடலிலே நீர் இடம்பெயர்வதற்கு முக்கியமான 3 காரணங்கள் உண்டு. அதிலே ஒன்று காற்றினுடைய ஒத்திசைவு. அதாவது பூமியின் மேலே வீசுகின்ற காற்று நீரையே இழுத்து செல்கிறது. இரண்டாவது பூமியினுடைய சுழற்சி. இது கோரியோலசன் எஃபெக்ட் என்று அழைக்கப்படுகிறது. இது நீரின் பாதையை திருப்பி விடுகிறது. மூன்றாவது வெப்பநிலை மற்றும் உப்புத்தன்மையினுடைய வேறுபாடு. வெப்பமான நீர் மேலேவும் குளிர்ந்த நீர் கீழேவும் உப்புள்ள நீர் அதற்கும் ஆழமாகவும் செல்கிறது. இந்த அனைத்து விசைகளும் சேர்ந்துதான் கடல் நீரின் சுழற்சிக்கு காரணமாகவும் அமைகின்றன. இது கடலிலே பல்லுயிர்களுக்கும் வானிலை மாற்றத்திற்கும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதாவது கடல் மேலே அமைதியாக தெரிந்தாலும் அதில் உள்ளே சுழற்சி என்பது மாபெரும் இயற்கை இயந்திரம் போலவே வேலை செய்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.